ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது என்னப்பா நம்ம லிஸ்ட்லே இல்லை அப்படின்ற மாதிரி நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நிலாவும் சோழனும் கட்டி பிடிச்சு முடிச்சு 2 பேரும் பார்த்தா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா ராகவ் வராரு. நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிடவும் சோழன் ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ராகவ் கிட்ட போறாங்க. நிலா சாரி நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் சாரியா எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்லை இன்னைக்கு உங்களை கொஞ்சம் ரொம்பவே ஹார்ஷாக பேசிட்டேன். இதுவரையே நான் எந்த ஸ்டாஃப் கிட்டேயும் அப்படி பேசினதே கிடையாது. ஐம் வெரி 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 சாரி நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் ஐயோ பரவாயில்ல ராகவ், இது ஏன் தப்பு தானே, நான் தானே லேப்டாப்பை மிஸ் பண்ணேன். அப்போ இருந்த சுச்சுவேஷனும் அந்த மாதிரி, கிளைண்ட்டும் வந்துடுவாங்க, ப்ரெசன்டேஷனுக்கான லேப்டாப்பும் இல்லை. எனக்கு புரியுது ராகவ், உங்களுடைய டென்ஷன் எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு டீம் லீடராக இருக்கையில் உங்களுக்கு இந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும், எனக்கு புரியுது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னை ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறலே, ஒரு டென்ஷனில் தான் உங்ககிட்ட அப்படி நான் ஹார்ஷாக பேசிட்டேன். நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஸ்டாஃப்னு எனக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ டெடிக்கேஷனான பர்சன் எனக்கு தெரியும். வெரி வெரி சாரி நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் பார்த்தா நிலா கிட்ட சாரி சாரின்னு சொல்லவும் சோழன் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பேசுனா என்ன, இன்னைக்கு நிலா என்னை கட்டியெல்லாம் பிடிச்சிருக்கா. சோழா நீ இந்த பிறப்பை எடுத்ததுக்கான மொத்த பலனை இன்னைக்கு அடைஞ்ச மாதிரி இருக்கட்டா அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ராகவ் கேட்குறாரு, நிலா நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா இன்னைக்கு என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கவும் எதுக்கு, எனக்கு டைம் ஆச்சே, என்னை கூப்பிட வேற என்னோட ரிலேட்டிவ் வந்துட்டாங்கல்ல, நான் இன்னொரு நாள் வரேனே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஐயோ இல்லை நிலா ப்ளீஸ், உங்களை இப்படி பேசிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்குது. ப்ளீஸ் என் கூட நீ கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானே உங்களை வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் ஐயோ வேணா ராகவ், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட போகிறதுலேயே பார்த்தா நிலா மனசு முழுக்க இருக்கவும் ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் சரி 1 மினிட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா சோழன் கிட்ட வராங்க. சோழன் இன்னைக்கு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போங்களேன், ராகவ் அவங்க வீட்டுக்கு வரைய கூப்பிட்றாரு, நான் போயிட்டு நான் வந்துடுறேன், அவரே என்னை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சோழனுக்கு பார்த்தா பக்குன்னு ஆகுது. எதுக்குங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் கேட்கவும் ஐயோ சோழன் இன்னைக்கு தான் நடந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவர் என்னுடைய பாஸ், நான் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டிய ஸ்டாஃபு, அப்போ லேப்டாப்பு மிஸ்ஸிங், அவர் என்னை பிடிச்சி ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாரு. அந்த பதட்டத்தில் அது அவருக்கு கில்ட்டாக இருக்கா, அதனால வீடு வரைய கூப்பிட்டு ஒரு சின்னதாக காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நானே வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. அதனால தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் இருந்து வேற வந்திருக்கீங்க, சாரி சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஐயோ பரவாயில்லைங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கூட உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ஐயோ வேண்டாம், இந்த லேப்டாப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக பிக்கப் பண்ணதுக்கு வேற வந்தீங்க, வேணாம் சோழன் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழன் கிட்ட சொல்லவும் சரின்னு சொல்லி இங்கே சோழன் பார்த்தா மனசே இல்லாமல் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. சரி நிலா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் நிலாவும் பார்த்தா ராகவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. முதல்ல பார்த்தா ராகவுடைய வீட்டுக்கு நிலா போகிறாங்க. வீடு பார்த்தா நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. ராகவ் இது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமாம் நிலா ஏன் அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் இல்லை நல்லா பெருசாக இருக்கே அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆமாம் இது எல்லாமே எங்கள் அப்பாவுடைய டிசைன் தான், எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகவ் சொல்லவும் ஓ சரி 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 உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னு சொல்லி நிலாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க நிலா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் நிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா 2 வேலைக்காரவங்க மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. என்ன ராகவ் வீட்டில் யாருமே இல்லை, மெய்டு மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆமாம் நிலா, என் அம்மா ஊரில் இருக்காங்க, என் அம்மா திருவண்ணாமலையில் இருக்காங்க, அப்பாவுமே திருவண்ணாமலை தான், நான் இங்கே சென்னையில் ஒர்க்குனால இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் திருவண்ணாமலையா, உங்கள் ஊரும் திருவண்ணாமலை தானே, திவ்யா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் ஆமாம் ராகவ் என் ஊர் திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நிலா வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். ராகவ் பார்த்தா வேலைக்காரவங்ககிட்ட சொல்லி காஃபி டீ எல்லாம் போட சொல்கிறாரு. அங்கே வேலைக்காரவங்களும் பார்த்தா நிலாவுக்கு காஃபி டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலாவும் பார்த்தா டீ காஃபிலாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிலா வாங்க வீடை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா வீடை சுற்றி காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ள பார்க்கையில் பார்த்தா ஒரு பிரேமில் மனோகர் கூட ராகவ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததும் பார்த்தா நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்பா கூட ராகவ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்குள்ளே பார்த்தா பக்குன்னு இருக்கு. யார் ராகவ் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஃபோட்டோ காட்டி கேட்கவும் அது யாரா, அவர் என் அப்பா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும்
அட கடவுளே அப்படின்ற மாதிரி நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க ராகவ், இவர் உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நான் தான் சொன்னேன்ல நிலா, அப்பா திருவண்ணாமலையில இருக்காருன்னு, பெரிய பிசினஸ்மேன் மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவோ நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது ஏது பண்றது தெரியல, கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா திகச்சு போய் நிக்க, ஆமா நிலா, இவர் என் அப்பா. அப்பா திருவண்ணாமலையில இருக்காரு, அம்மாவும் திருவண்ணாமலையில இருக்காங்க. அம்மா பேரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அம்மா பேரு ஜெயந்தி, அம்மா ஊர்ல தான் இருக்காங்க, அப்பாவுமே திருவண்ணாமலையில தான் இருக்காரு. ஆனால் ஓயாமல் வரமாட்டார், அடிக்கடி வந்து எங்களை பார்க்கறது கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வெளியூர் தான் இருப்பார், எப்போயாவது தான் வந்து எங்களை பார்ப்பாரு. நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கையில் அப்படி தான் இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சென்னை வெளியூர்லாம் இருந்ததுனால ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அம்மா கூடயும் நான் அதிகமாக ஸ்டே பண்ணது கிடையாது. இப்போ ஒர்க் விஷயமா நான் இங்கே வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். அம்மா திருவண்ணாமலையில் இருக்காங்க, லீவ் கிடைக்கையில் நான் போயிட்டு வருவேன், அவ்வளோதான். அதே மாதிரி அப்பாவையும் மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இப்படி தான் அப்பாவை நான் மீட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகவ் மொத்த குடும்ப கதையும் சொல்லவோ நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சரி, அம்மா ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏன் இல்லை, நான் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு ஃபோட்டோலாம் இருக்கு, உள்ள வாங்க ரூமுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் பார்த்தா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆல்பமே இருக்கு. மனோகர் கூட ராகவோடைய அம்மானு சொல்லி எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, வெளியூரில் போன எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. அப்பா நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரா, மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு, இப்படி ஒரு குடும்பத்தை வச்சு எப்படி இவரால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒண்ணுமே பேச தோணல, கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. ராகவ் கிட்ட பார்த்தா எதையுமே நிலா வெளிக்காட்டிக்கிறல. சரி ராகவ், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன நிலா இருங்க, நான் டிஃபன் ஏதாவது பண்ண சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், ஐயோ இல்லை ராகவ் பரவாயில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன கிளம்புறேன்றீங்க, நானே உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகவ் சொல்லவும், ஐயோ வேணாம், நான் போகையில் ஆட்டோ ஏதாவது பிடிச்சி போய்க்கிறேன். வேண்டாம் ராகவ், நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது, காலையில் ப்ரெசன்டேஷனில் வேற கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சா மைண்டெல்லாம், அதனால் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஐயோ தலைவலிக்குதா, டேப்லெட் ஏதாவது தரவா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், சச்சா அதெல்லாம் வேண்டாம், நான் பரவாயில்ல ராகவ் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ராகவ் வீட்டிலேருந்து வெளியே வராங்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் கண்ணீரே வந்துடுது. அப்பா இப்படி ஒரு துரோகத்தை அம்மாவுக்கு பண்ணிட்டாரு, மொத்த குடும்பத்தை நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாத்தி இருக்காரு, இவரெல்லாம் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு பார்த்தா மனோகர் மேல பயங்கரமான கோபம். மனோகரோடைய இன்னொரு குடும்பம் இருக்கிற விஷயமே நிலாவுக்கு இப்பதான் தெரிய வருது. கிட்டத்தட்ட பார்த்தா நிலாவுக்கு அண்ணன் முறையோ தம்பி முறையோ தான் ராகவ் வராரு. இங்க வீட்டுல சோழன் பார்த்தா எல்லார்கிட்டையும் நிலா கட்டி பிடிச்சதை சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.